அம்மாவினுடைய படத்தை சட்டை பையில் வைத்துக் கொள்வது, அம்மாவை பார்த்தால் வளைந்து நெளிந்து கும்பிடுவது, இவையெல்லாம் அதிமுக காரருக்கான இலக்கணங்கள். என்னுடைய எம்எல்ஏ வாழ்க்கை தோல்வி அடைந்து விட்டது, நான் துறைமுக மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அதிமுகவிலிருந்து இதில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? துக்ளக் ஆண்டு விழாவினுடைய பொதுவான தலைப்பு இன்றைய அரசியல். ஆகவே நான் பொதுவாகத்தான் பேசினேன். காந்தி வளர்த்த காங்கிரஸை இப்பொழுது நக்மா வளர்க்க வேண்டியது இருக்கிறது என்று நான் கேலி செய்தபோது இளங்கோவனும் அதை கேட்டு சுவைத்து கொண்டுதான் இருந்தார். ஆகவே பொதுவாக நான் பல செய்திகளை பற்றி பேசினேன். அதில் குறிப்பாக அதிமுகவை பற்றி எதுவும் இல்லை. ஒவ்வொரு தொண்டனின் திருமண வீட்டுக்கும் போக வேண்டும், மொய் எழுத வேண்டும். யாரும் இறந்து விட்டால் முதல் ஆளாக நின்று அதற்கு ஏதாவது வழி செய்து அவர்களுக்கு வேண்டியது, இதெல்லாம் மனித அடிப்படையில் இயல்பானவை. ஆனால் அதற்கு பிறகு கிரைண்டர் கொடுப்பது, விசிறி கொடுப்பது, இது போன்ற விழாக்களில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அந்த படம் நம்முடைய ஆளுங்கட்சி பத்திரிகையிலும் ஆளுங்கட்சி தொலைக்காட்சியிலும் அது வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி பழகிவிட்டது அரசியல். விடிந்தால் எழுந்தால் நாம் எதிலே பங்கு கொண்டோம் என்பது எப்படியும் நம்முடைய செய்தித்தாளுக்கு போக வேண்டும், எப்படி நம்முடைய தொலைக்காட்சிக்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் தலைவருடைய பார்வைக்கு வரும் என்று கருதுகிற நிலை வந்துவிட்டது. கரை வேட்டி கட்டிக்கொள்வது, அம்மாவினுடைய படத்தை சட்டை பையில் வைத்துக் கொள்வது, அம்மாவை பார்த்தால் வளைந்து நெளிந்து கும்பிடுவது, இவையெல்லாம் அதிமுக காரருக்கான இலக்கணங்கள். அரசியலின் இலக்கு என்பது கொள்ளை. ஒரு கவுன்சிலர், சாதாரண கவுன்சிலர், அவருக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறவர், அவருக்கு 4 வீடுகள், 3 வைப்பாட்டிகள், 2 கார்கள், இவ்வளவு வசதிகள் அவருக்கு வருகின்றன. நீங்கள் ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டிற்கு கழிவுநீர் வாய்க்காலை பொது வாய்க்காலோடு இணைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது குடிநீர் இணைப்பு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதிகாரியை பார்த்து அதுக்கு விண்ணப்பிக்கும் போது அதிகாரி சொல்வார், எதற்கும் கவுன்சிலரை நீங்கள் பார்த்து விட்டு வந்து விடுங்கள் என்று. கவுன்சிலரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தால்தான் இந்த வேலைகள் தொடரும். இப்படி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வைகுண்டராஜனுடைய பைக்குள்ளும் மேலூர் பிஆர்பியினுடைய பைக்குள்ளும் இல்லாத அரசியல்வாதிகள் யார், இல்லாத அதிகாரிகள் யார் என்று தேட வேண்டிய நிலை இருக்கிறது. நான் மேசையை தட்டுகின்ற வழக்கமுடையவன் இல்லை, பேசாமல் தான் இருப்பேன், எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருப்பேன். சரியாக 1.5 மணித்துளிக்கு ஒரு முறை தானாக இந்த டிஃபால்ட்டாக என்று நீங்கள் கம்ப்யூட்டரில் சொல்லுவீர்கள், அது கூட தட்டிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு பக்கத்தில் இருந்த நண்பர் ஒருவர் தூங்கி கொண்டிருந்தார். கைதட்டுகிற ஓசை கேட்டு திடீரென்று விழித்தெழுந்தார். விழித்தெழுந்து தடதலிருந்து தட்ட ஆரம்பித்தார். ஆனால் அப்பொழுது எல்லாரும் நிறுத்தி விட்டிருந்தார்கள். இவர் மட்டும் தட்டியவுடன் எல்லாருக்கும் புரியவில்லை. அம்மா இவர் திரும்பி பார்த்து விட்டார்கள். உடனே இவருக்கு ரொம்ப வெட்கமாக போய்விட்டது. அவர் என்னிடம் சொன்னார், நீ ரொம்ப கெட்டவையா, நீ இந்த மாதிரி தட்டி முடிஞ்சதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நீ இந்த மாதிரி என்னை மானக்கேடு பண்ணி விட்டேன். ஏன் முழிச்சோடனே நீ பாட்டுக்கு தட்டுற, நானா மானக்கேடு பண்ணி முழிச்சு எந்திரிச்சோன்னு தட்டுறியே, இது என்ன சட்டசபையே முடிஞ்சிருந்தா இதை விட அசிங்கமாக போயிருக்கும் அப்படின்னு. இதுதான் சட்டமன்றத்தினுடைய நிலைப்பாடு, பணி. தொடக்க ஆண்டில் சட்டமன்றத்தில் அதிகமாக பேசுகின்றவனாக நான் இருந்தேன். ஒரு முறை உள்துறை மானியத்தின் மீது பேசுகிற போது திமுக காரர்களின் நில அபகரிப்பு குறித்து பேசினேன். திமுக காரர்கள் நில அபகரிப்பில் ஈடுபட்டது குறித்து நாம் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வது என்பது நியாயமானதுதான். ஆனால் அவர்கள் தனியார் நிலங்களை மட்டுமல்ல, அரசு நிலங்களையும் அபகரித்திருக்கிறார்கள். அதிகாரிகளின் துணை இல்லாமல் அரசு நிலங்களை அபகரிக்க முடியாது. ஆகவே திமுக காரர்களின் மீது நாம் நடவடிக்கை எடுத்தோமே, அதற்கு துணை இருந்த அதிகாரிகளின் மீது நாம் நடவடிக்கை எடுத்தோமா என்று நான் பேசி கொண்டிருந்த போது அம்மா பழிச்சென்று எழுந்து விட்டார்கள். பிறகு அம்மா நான் 20 மணித்துளி பேசிய பேச்சுக்கு அம்மா 30 மணித்துளி விடையிறுத்தார்கள். பிறகு அந்த பேச்சு முடிந்தவுடன் என் பக்கத்தில் இருந்த நண்பர், இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற வேலுமணி, இன்னும் நீங்கள் பழைய காங்கிரஸ்காரனாகவே இருக்கிறீர்கள், அதிமுக காரனாக மாறுங்கள் என்று அவர் என்னிடம் சொன்னார். அந்த பேச்சோடு என்னுடைய சட்டமன்ற பேச்சு நிறைவடைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அதிமுகவினுடைய சிறப்பு பேச்சாளர்கள் பட்டியலிலிருந்து என் பெயரை எடுத்து விடுமாறு நான் தம்பித்துறையினுடைய உதவியாளரிடம் சொன்னேன்.
அதற்கு காரணம் நெஞ்சுக்கு உவப்பில்லாத பல செய்திகளை பேசுவதை தவிர்ப்பதற்காகவே அந்த பட்டியலிலிருந்து என்னுடைய பெயரை எடுக்க சொன்னேன். எந்த கட்சியினுடைய பொதுக்குழுவிலோ அது விவாதம் நடந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? 20-30 ஆண்டுகளாக யாரும் விவாதிப்பதில்லை. தீர்மானங்கள் படிக்கப்படுகின்றன. பிறகு எல்லாரும் கைதட்டுகிறார்கள். எதற்கு இந்த சடங்கு? அங்கிருந்து ஊரிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து 700 கிலோமீட்டர் அவன் பயணம் செய்து இங்கே வந்து கைதட்டுவதற்கு எதற்கு இந்த பொதுக்குழுவில் அவன் உறுப்பினராக இருக்க வேண்டும்? நான் சொல்லுகிறேன், கணவனும் மனைவியுமே ஒத்திருக்க முடியாத உலகத்தில் எப்படி இத்தனை பேரும் ஒரே கருத்தில் ஏகமனதாக தீர்மானிக்க முடியும்? அறிவுடையவர்களை முடக்கி வைத்து ஒரு ஜனநாயகம் வெல்ல முடியாது. இப்பொழுது இப்படி ஒரு போக்காக ஒரு வார்ப்பாக மனிதர்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு அது நாட்டுக்கும் நல்லதில்லை, அந்த கட்சிக்கும் நல்லதில்லை. ஆடு மாடுகளை மேய்ப்பது போல கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் மேய்த்து கொண்டு கடைசியில் அந்த தலைவர் விழும்போது அந்த கட்சி விழுந்துவிடும். காசு இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்று பழக்கப்பட்டு விட்ட ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்எல்ஏ பரிந்துரைப்பதற்கு எதுவுமே இல்லை. பணம் பரிந்துரைக்கின்ற ஒரு அமைப்பில் ஒரு எம்எல்ஏ செய்வதற்கு எதுவும் இல்லை. முஸ்லிம்கள் தான் இந்த தொகுதியில் பெரும்பான்மையினர். 40 ஆண்டுகளாக திமுகவினுடைய கோட்டையாக துறைமுகம் இருக்கிறது. என்னால் வெற்றி வந்தது என்பது என்னுடைய கருத்தல்ல, துளியும் அது என்னுடைய கருத்தல்ல. அது அம்மாவினால் வருகிறது, கட்சி அமைப்பினால் வருகிறது, இரட்டை இலையினால் வருகிறது. நாம் அதில் ஒரு அங்கம் இல்லை. என்னுடைய தொகுதியில் அங்கப்பநாயக்கன் தெருவில் உருது முஸ்லீம் பள்ளி என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய ஆள் அதனுடைய விளையாட்டு திடலை இவர் கைப்பற்றி விடுகிறார். இந்த நிலை எனக்கு தெரிய வந்து தேர்தல் சமயத்தில் நான் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு வாக்குறுதி அளித்தேன். நான் சொல்லுகிறேன், எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த இடத்தை நான் முதலமைச்சரிடம் சொல்லி மீட்டு உங்களுடைய பள்ளிக்குரியதாக ஆக்குவேன். இதை செய்ய என்னால் முடியும். இந்த உருது பள்ளிக்கூடத்து இடத்தை மீட்டு தருவதாக அவர்களுக்கு வாக்கு சொன்னேன். வந்ததிலிருந்து அந்த இடத்தை மீட்பதற்கு நான் முயன்றேன். பல்வேறு துறைகளிடமும் அதிகாரிகளிடமும் மோதி 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 சுவரில் மோதிக்கொண்டு முட்டிக்கொண்டு ரத்தம் வடிந்ததுதான் மிச்சமே தவிர இன்றைக்கு வரையிலும் அந்த இடத்தை மீட்க முடியவில்லை. ஏனென்றால் இத்தகைய மனிதர்களுக்கு மாவட்டங்கள் துணையாக இருக்கிறார்கள், எம்பிக்கள் துணையாக இருக்கிறார்கள், அமைச்சர்கள் துணையாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அந்த இஸ்லாமிய மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு எம்எல்ஏயாக என்னுடைய தொகுதியில் உங்களுக்கு நான் ஆற்றுவதாக வாக்களித்த பணியை என்னால் ஆற்ற முடியவில்லை. ஒரு எம்எல்ஏயாக நான் தோற்றுவிட்டேன் என்று தான் கருதுகிறேன். வெலிங்டன் ரீடிங் ரூம், அது 150 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளைக்காரன் கட்டிய பிரிட்டிஷ் ஹெரிட்டேஜ். ஆனால் அது 40-50 ஆண்டுகளாக மூடி கிடந்தவுடன் மக்கள் அதன் மீது கவனத்தை இழந்து விடுகிறார்கள். பிறகு ஒருவர் பாத்திரக்கடைக்காரர் உள்ள நுழைகிறார். உள்ளே நுழைந்து அதை இடித்து விட்டு லாட்ஜ் கட்டுவதற்கு, விடுதி கட்டுவதற்கு முனைகிறார். அதை இடிக்க ஆரம்பிக்கிறார். என்னுடைய கவனத்துக்கு வருகிறது. இதை கலெக்டரிடம் நான் எடுத்து சென்றேன். அதை நிறுத்த முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், அதிலே ஒரு மந்திரி மற்றவர்களெல்லாம் சம்பந்தப்பட்டு அதில் லாட்ஜ் கட்டுவது என்று முடிவெடுத்தார்கள். பிறகு அந்த பாத்திரக்கடை இங்கே வந்து விட்டது. நான் கேட்கிறேன், பிரிட்டிஷ் அரசாங்க கட்டிடத்தில் பாத்திரக்கடைக்கு என்ன வேலை? இவர் என்ன வாடகைக்கு எடுத்தாரா? நான் கலெக்டரிடம் இதை சொன்னால் நில வரைபடத்திலேயே அந்த கட்டிடம் இல்லை என்று சொல்கிறார்கள். நீ நேரில் வந்து பாரு, அது தமிழ்நாட்டில் இருக்கிறதா வேற எந்த நாட்டிலும் இருக்கிறதா என்று. பர்மா பசாரில் 300 கடைகள் இருக்கின்றன. எல்லாமே 15 லட்சம் 20 லட்சத்துக்கு விற்கப்பட்ட கடைகள். அது 2 இடம் காலியாக இருந்தது. அதை என்னிடம் வந்து ஒருவர், உங்களுக்கு வேண்டியதை நான் பண்ணி தருகிறேன், அந்த 2 இடத்தை நீங்கள் அதே மந்திரியிடம் சொல்லி வாங்கி தாருங்கள் என்று கேட்டார். இடம் தப்பாக நீங்கள் வந்து விட்டீர்கள், போங்கள் என்று சொல்லிவிட்டு, இது எனக்கு நினைவுக்கு கொண்டு வரப்பட்டவுடன் அந்த இடத்தில் கக்கூஸ் கட்ட வேண்டும், கழிப்பிடம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நான் போய் அந்த இடத்தை பார்த்தேன். அது மாநகராட்சியின் இடம் என்று எழுதப்பட்டிருந்தது. கடைசியில் அதற்கு நிதியும் ஒதுக்கி எழுதி கொடுத்து விட்டேன். அப்புறம் எனக்கு கடிதம் வருகிறது, இது கார்பரேஷன் இடம் இல்லை என்று, பொது இடம் இல்லை என்று வருகிறது. நீ பர்மா பசார் கட்டுவதற்கு அந்த பொது இடம் கொடுத்தது, கக்கூஸ் கட்டுவதற்கு மட்டும் இடம் கொடுக்கவில்லையா? இதை செய்ய நினைத்தால் அதை என்னால் செய்ய முடியவில்லை. திரும்பி வருகிறது, உங்களுடைய அந்த திட்டம் கைவிடப்படுகிறது. கலெக்டர் சுந்தரவல்லியிடம் சொன்னேன், கஞ்சா கடுமையாக எல்லாமே நம்முடைய தொகுதியில் நடக்கிறது என்று சொன்னேன். எங்கே நடக்கிறது என்று கேட்டார்கள். உங்களுடைய மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு கீழே நடக்கிறது என்று. அப்படியே நிலை குறைந்து போனார்கள். எல்லாம் உண்மை. எனக்கு தெரியும் யார் இந்த பான்பராக்கை விற்கிறார்கள், யார் இதை செய்கிறார்கள், இதற்கு போலீஸ் எப்படி கட்டுப்படுகிறது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னும் 1000 இருக்கிறது. அவ்வளவையும் பட்டியலிட முடியாது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், ஒரு எம்எல்ஏயாக நான் தோல்வி அடைந்து விட்டேன். நான் ராஜினாமா செய்து விடுவதை பற்றி பல தடவை சிந்தித்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு இதில் மகிழ்ச்சியும் இல்லை, இதில் கடமையாற்றிய உணர்வும் இல்லை. நான் என்னுடைய எம்எல்ஏ வாழ்க்கை தோல்வி அடைந்து விட்டது. நான் துறைமுக மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்.
வணக்கம்.